வணக்கம் நேர்களே, துறைக்கப்பா நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் துறைக்கப்பா நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய பிரமுகரைத்தான் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். இந்தியாவில் பிறந்து சிங்கப்பூரில் வாழ்ந்து வருகின்ற கவிஞர் திரைமதி அழகன் என்பவரைத்தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த துறைக்கப்பா நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளப் போகிறோம். உண்மையில் இவரை நினைக்கிற போது பெருமையாக இருக்கின்றது. ஏனென்றால் இவர் கூறப்போனால் ஒரு பொறியியலாளராக இருக்கின்றார், அதே போன்று கவிஞனாகவும் இருக்கிறார். அதே போன்று இந்த இலக்கியங்களில் மிகுந்த ஆர்வமிக்க ஒருவராகவும் தமிழர்களினுடைய நலன்களில் அக்கறை கொண்ட ஒருவராகவும் இருக்கிறார். அவரை இன்றைய தினம் நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம். வணக்கம் நிர்மல். உண்மையில் நான் ஆரம்பத்திலேயே நான் உங்களிடம் கேட்கின்றேன், அதாவது தற்போது இந்த காலகட்டத்தில் ஒருவர் ஒரு துறையில் பயணிப்பதே மிகவும் ஒரு சவாலான விடயமாக இருக்கின்றது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று குடும்ப சுமை, அதே போன்று பிள்ளைகள் என்று வருகின்ற பொழுது ஒரு துறையில் பயணிப்பவர்களும் மிகவும் கடினமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வாறு உங்களால் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது? சிங்கப்பூர் தமிழ் மக்கள் சார்பிலும் இலங்கை தமிழ் மக்களுக்கும் யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அழைத்து வந்தவர் இங்கே இருக்கிற கோப்பாய் ஆசிரியர் கலாசாலத்தினுடைய அதிபர் ஐயா மௌலீசன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தான் நான் தொடங்க வேண்டும். உங்களுக்கும் வணக்கம், அவருக்கும் வணக்கம். இந்த கேள்வி எப்படி பல துறையில் செயல்படுகிறீர்கள் என்பது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய தந்தை என்கிற முதல் பதிலாக இருந்தாலும் கூட தமிழ் என்று சொல்லலாம், மிக குறிப்பாக திருக்குறள் என்று சொல்லலாம். நேரம் என்பதற்கு திருக்குறளில் மிக அழகாக ஒரு திருக்குறள் இருக்கிறது. நாள் என ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழ் அது உணர்வார் பெறின் என்பது திருக்குறள். ஒரு நாள் என்பது நாம் என்றால் நாள், அந்த நாளை எப்படி போக்குவது என்று பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே வள்ளுவர் நமக்கு சொல்லுகிறார், நாள் இங்கே பொழுது போக்குவதற்காக அல்ல, உன்னுடைய வாழ்நாள் தான் ஒவ்வொரு நாளும் நாளாக கழிந்து கொண்டிருக்கிறது, நாள் என்பது உன்னுடைய வாழ்நாளை வெட்டி கொண்டிருக்கிறது என்கிற கருத்தை படித்த பின்பு எப்படி பொழுதை போக்க முடியும், பொழுதை ஆக்க வேண்டும் என்கிற சிந்தனை வரும் அல்லவா? அந்த சிந்தனை. அது மட்டும் இல்லாமல் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க என்பது வள்ளுவர் சொன்ன இன்னொரு மொழி. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க என்றால் பொன்றுங்கால் பொன்றா துணை என்பது வள்ளுவருடைய வழக்கு. பின்னால் பார்த்து கொள்ளலாம், இப்பொழுது நம்முடைய பணியை பார்ப்போம், குடும்பத்தை பார்ப்போம், பின்னால் சமூகத்தை பார்த்து கொள்ளலாம், அறச்செயலை பின்பு செய்து கொள்ளலாம் என்று இல்லாமல் அன்றன்றே அறச்செயலை செய்ய வேண்டும். அதுதான் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று இல்லாமல் நற்காரியங்களை அன்றன்றே செய்து விடுக என்கிற வள்ளுவர் மொழிகள் எல்லாம் படித்த பின்பு நேரம் தானாக கிடைத்துவிடும் என்பதுதான் இதுக்கான பதிலாக சொல்ல முடியும். நம்ம நேரம்ங்கிறது நம்மளுடைய திட்டம், நம்மளுடைய ஆர்வம், நமக்கு எங்கே மனம் போகுதோ அங்கே அதுக்கான நேரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். நேரம் ஒரு பெரிய வியப்பான விஷயம் கிடையாது. உங்களுக்கு எங்கே மனம் இருக்கிறதோ, எங்கே ஆர்வம் இருக்கிறதோ அது தானாக உங்களுக்கான நேரத்தை கண்டுபிடித்து விடும். அந்த வகையில் தான் எனக்கு என்னுடைய பணி, இந்த தமிழ் பணி, சமூக பணிகள்லாம் மாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது நாங்கள் எங்களுடைய இந்த நாளாந்த செயற்பாடுகளை சரி நாங்கள் நாளைக்கு செய்யலாம் அல்லது நாளை மறுதினம் செய்யலாம் என்று பிற்போடாது அன்றன்றாடு நாங்கள் கிடைக்கின்ற பொழுதே அதை நாங்கள் செய்வதனூடாக நாங்கள் சமூகத்தில் பலவற்றை சாதிக்க முடியும். நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு உங்களுடைய கருத்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் சரி அதை நாங்கள் நாளைக்கு பார்க்கலாம், அதை நாங்கள் பிறகு செய்யலாம். பணியை காலம் தாத்துறது ஒன்று, அறப்பணி என்பது இளைஞர்களுக்கான பணி இல்லை இன்னும் நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் இளமை பொழுதுபோக்குவது என்பது இன்பத்தை தேடி ஓடுவதாக இருக்கிறது. அறம் என்பது வயதான காலத்தில் செய்து விடலாம் என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் அப்படி கிடையாது. வயதான போது நாம் இருக்க வேண்டும். நமக்கு வாழ்நாள் என்னைக்கு முடியுது நமக்கு தெரியாது, ஒன்று. ரெண்டாவது, வயதான பின்பு நமக்கு உடல் வலிமை இருக்காது இல்லையா? அப்போ நல்ல காரியம் செய்வதற்கு இளமையிலே செய்ய தொடங்க வேண்டும் என்பதுதான் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில் நேரம் தாழ்த்துவது மட்டும் இல்லை, அறச்செயலும் இளமையிலே தொடங்கி செய்ய வேண்டும்ங்கிறது தான் அதில் உள்ள கருத்து. சரி, இப்போ உங்களுக்கு இந்த தமிழில் பற்றி வர காரணம் என்ன? தமிழ் பற்றி உங்களுக்கு புலமையாக வருகிறது? தமிழ் பற்று எனக்கு வந்ததுக்கான காரணம் அடிப்படையில் நான் ஒரு கவிஞனுடைய மகன். என்னுடைய தந்தையாருடைய பெயர் பாவலர் இறையரசன். தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் சின்னதாராபுரம் என்ற ஊரில் பிறந்து அவர் படித்தது 3ஆம் வகுப்பு தான். ஆனால் அவர் 17 வயதில் திருக்குறளை மனப்பாடம் செய்து முழுதும் மனதிலிருந்தே சொல்கிற அளவுக்கு ஆற்றல் பெற்று விட்டதனால் அந்த ஆற்றல் தொடர்ந்து உரை எழுதுகிற வெளிப்பாடாகவும்
அந்த உரைநடையில் எழுதின குறள் விளக்கம் அவர்களுக்கு நிறைவு தராதபடியால் கவிதை விளக்கமாக குறளும் பொருளும் என்று 1330 குறளுக்கும் கவிதை நடைகளே குறளும் பொருளும் என்று எழுதி அந்த நூலை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டதும் நான் என்னுடைய 13வது வயதில் அந்த நூலை வெளியிடும்போது பார்த்து அவர் எவ்வளவெல்லாம் பாராட்டினார் என்பதெல்லாம் பார்க்கிற வாய்ப்பு அது ஒன்று. கூடவே அந்த அப்பாவுடைய கூடவே வரும் பொழுது தமிழ் அறிஞர்களுடைய சந்திப்பு, அவர்களை பார்ப்பது, தமிழர்கள் செல்வதுமாக வாழ்க்கை இருந்தது. அது ஒரு அடிப்படையான விஷயம். அதற்கப்புறம் கல்லூரி சென்று ஆங்கில போராடி பணி போராட்டமெல்லாம் முடிந்து ஒரு நிலைமைக்கு வந்த பொழுது மீண்டும் தமிழுக்கு நான் சென்றதுக்கு காரணம் நான் வாழுகிற சிங்கப்பூர் நாடு என்று தான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் என்னுடைய தந்தையாருடைய தாக்கம் எனக்கு இருந்தாலும் கூட நான் வாழுகிற சிங்கப்பூர் முழுக்க முழுக்க ஒரு தமிழ் சூழல் அமைந்த ஒரு நாடு. உங்களுக்கு எப்படி இலங்கையில் தமிழ் ஆட்சி மொழியோ அதுபோல சிங்கப்பூரிலும் தமிழ் ஆட்சி மொழி. சிங்கப்பூரில் தமிழ் பாடம் கட்டாயம். தாய்மொழி இருமொழி கொள்கைகளே தாய்மொழி நீங்கள் அந்தந்த அவருடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். சிங்கப்பூர் வந்து பல்லின சமூகமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு மொழி பேசுகிறவரும் அந்தந்த மொழியை படிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது, அரசாங்க நிபந்தனையாக இருக்கிற காரணத்தால் அது ஒரு மாணவர்களுக்கான சூழல். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் அங்கு வாழ்கிற தமிழர்கள் பல்வேறு இலக்கிய அமைப்புகளை உருவாக்கி தமிழ் வளர்த்து வருகிறார்கள். அந்த வகையிலே குறைந்தபட்சம் ஒரு 50க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் இருக்குது. எனக்கு தெரிந்து 66, 67 தமிழ் அமைப்புகளுடைய எண்ணிக்கை எனக்கு தெரியும் சிங்கப்பூரில் அவ்வளவு தமிழ் அமைப்புகள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் எழுத்தாளர் கழகம், நான் பொறுப்பில் இருந்த கவிமாலை என்கிற ஒரு அமைப்பு, தமிழ்மொழி பண்பாட்டு கழகம், இதுபோல பல்வேறு அமைப்புகள் இருக்குது. நான் இன்னொரு அமைப்பிலே துணைத் தலைவராக இருக்கிறேன், தமிழ் இலக்கிய களம் என்கிற அமைப்பு. இது 4 அமைப்புகள் நான் சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் எண்ணற்ற அமைப்புகள் தொடர்ந்து இருக்கு. இந்த அமைப்புகளுக்கெல்லாம் கூட்டமைப்புகள் இருக்கின்றன. தமிழர் பேரவை என்கிற அமைப்புக்கு 25 மேற்பட்ட தமிழ் அமைப்புகளுடைய கூட்டமைப்பு, ஃபெடரேஷன் என்று சொல்வார்கள். அதுபோல வளர்தமிழ் இயக்கம் என்கிற அரசாங்க அமைப்பு, அரசாங்கத்துறை கலாச்சார அமைச்சு, ஹெரிட்டேஜ் போர்டு நடத்துகிற ஒரு அமைப்பு வளர்தமிழ் இயக்கம். அது இருக்கிற அனைத்து தமிழ் அமைப்புகளும் ஒன்று கூட்டி வருடம் தமிழ் மொழி மாதம் என்று ஏப்ரல் மாதத்தை கொண்டாடுகிற கிட்டத்தட்ட 20 வருடம் ஆகி கொண்டிருக்கிறோம். 2007 என்று நினைக்கிறேன் அப்பொழுது தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் நடத்துகிறாங்க. இப்படி தொடர்ந்து தமிழ் சூழல் இருக்கிற காரணத்தினால என்னுடைய தமிழ் பற்று அது ஒரு முன்பு வேறு இருந்தாலும் கூட நீராக சிங்கப்பூர் சமுதாய சூழல் இருந்தது என்று சொல்ல வேண்டும். தந்தை வேறாகவும் சமுதாய சூழல் நீராகவும் இருக்கிற வளர்ந்த தமிழ் தான் என்னுடைய தமிழ். சரி, உங்களை பார்க்கலாம். அதாவது சிங்கப்பூர் கவிமாலை அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். அதே போன்று எலிமின் சிங்கப்பூர் கிளையினுடைய தலைவராக இருக்கிறீர்கள். சிங்கப்பூரில் இந்த தமிழ் அமைப்புகள் என்னுடைய செயற்பாடு இவ்வாறானதாக இருக்கின்றது. தமிழ் சூழல் எனக்கு தமிழ் ஆர்வம் கொடுத்தது தமிழ் அமைப்பு சூழல். அந்த வகையிலே பல்வேறு அமைப்புகளும் அவர்களுக்கு ஒரு நோக்கம் நிறுவி அந்த நோக்கத்தை தொடர்ந்து செயல்பாடாக செய்து வருகிறார்கள். பல அமைப்புகள், இப்போ உதாரணத்துக்கு கவிமாலைங்கிற அமைப்பு நான் பொறுப்பில் இருந்தேன். அந்த அமைப்பு 2000 ஆண்டு ஜூன் 24வது தேதி 24ஆம் நாள் கவியரசர் கண்ணதாசன் அவருடைய பிறந்த நாளான ஜூன் 24 அன்று தொடங்கப்பட்டது. தொடங்கியவர் பிச்சுனிக்காடு இளங்கோ என்கிற ஒரு அருமையான கவிஞர். அவர் இந்த ஊடகத்துறையிலே பணியாற்றியவர். திருச்சி வானொலியிலும் சிங்கப்பூர் வானொலியிலும் பணியாற்றியவர். அவர் தொடங்கிய அந்த கவிமாலை என்கிற அமைப்பு அவர் ஒரு 8 ஆண்டுகள் நடத்தி அதுக்கு பின்பு புதுமைத்தேனி மா அன்பழகன் என்கிற திரைப்பட இயக்குநராக இருந்து கவிஞராகி சிங்கப்பூரிலே தொழில் நடத்தி வந்த ஒருவர். அவர் ஒரு 8 ஆண்டுகள் பயணித்த பின்பு அந்த அமைப்பை பதிவு செய்ய வேண்டும் என்கிற சூழல் வந்தபோது நான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டேன். இந்த கவிமாலைங்கிற அமைப்பு மாதம் தோறும் இந்த 25வது ஆண்டு வெள்ளி விழா சென்ற 2 மாதத்துக்கு முன்பு கொண்டாடப்பட்டது. இந்த கவிமாலைக்கு ஒவ்வொரு மாதமும் கவிதை சந்திப்பு, கவிமாலை சந்திப்புன்னு ஒன்று நடக்கும். மாத இறுதி சனிக்கிழமை. அந்த சந்திப்பில் கவிதைகள் பேசுவோம், பிடித்த கவிதைகளை பற்றி பேசுவோம். கவிதைகள் போட்டி அறிவித்திருந்து அந்த போட்டியில் வென்றவர்களை கவிதை வாசிக்க சொல்லி அவர்களுக்கு பரிசு தொகையாக 100 வெள்ளி, 50 வெள்ளி அப்படிலாம் பரிசு தொகைகள் நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமுமே பரிசு தொகை கொடுக்கப்படுகிறது. இது வந்து கவிதை வளர்ச்சி. இது இல்லாமல் அந்த ஆண்டு தொகுப்பை வெளியிடுவது ஒன்று, ஆண்டுதோறும் கனையாளி விருதுகள் வழங்குவது, கவிமாலை பேருந்து கவிமாலை சந்திப்பு, மாணவர்கள் கவிமாலை மாணவர்கள் பிரிவுன்னு ஒன்று தனியாக ஒன்று துவக்கியிருப்போம். இதெல்லாம் கவிதைக்கான நிகழ்ச்சிகளை செய்கிற ஒரு அமைப்பாக கவிமாலை இருக்கிறது. எழுத்தாளர் கழகம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது சிங்கப்பூரில். அந்த எழுத்தாளர் கழகம் அவங்க எடுத்து கொடுத்துறது என்னென்னா, முத்தமிழ் விழான்னு ஒரு விழா நடத்துவாங்க.
கம்பன் விழா, ஆண்டுதோறும் கம்பன் விழா நடத்துகிறார்கள், கண்ணதாசன் விழா நடத்துகிறார்கள், அவ்வப்போது எழுத்தாளர்கள் மாநாடுகள் நடத்துறதெல்லாம் பணி. சென்னையில் நடக்கிற புத்தக திருவிழாவில் தனி அரங்கம் அமைத்து எழுத்தாளர்கள் தொடர்ந்து நடத்தி வருது. இதெல்லாம் எழுத்தாளர்கள் அதுவும் இல்லாமல் அவங்க மாதம் மாதம் முன்பு கவிச்சோலை என்கிற கவிதை அமைப்பாக நடத்தி வந்தாலும் இப்போ அதை மாற்றிக்கிட்டு கதைக்களம் என்று சிறுகதை எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிற வகையில், அந்த உற்சாகப்படுத்துகிற வகையில் அந்த மாத சந்திப்பு அமைகிறது. இது எழுத்தாளர்களுக்கான நடத்துகிற ஒரு அமைப்பு. மற்ற அமைப்புகள் இப்போ தமிழ் இலக்கிய களம் ஆண்டுதோறும் பாவேந்தர் விழாக்களையும் காப்பிய விழாக்களையும் முனைவர் ரத்ன வெங்கடேசன் என்கிற என்னுடைய நண்பர், மூத்தவர், ஒரு தமிழாசிரியராக இருந்தவர், அவர் தலைமையில் உருவான அமைப்பு தான் இந்த சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களம். இந்த அமைப்பின் வழியாக இந்த பாவேந்தர் விழாவும் காப்பிய விழாவும் செய்யும். தமிழ்மொழி பண்பாட்டு கழகம்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதுவும் பாரம்பரியமிக்க நீண்ட நெடுங்காலம் உள்ள அமைப்பு. வை திருநாவுக்கரசு என்கிற ஊடகவியலாளர், மிகப்பெரிய தமிழ் முரசனுடைய ஆசிரியராக இருந்தவர், அவரெல்லாம் தொடங்கி நடத்துகிற அந்த அமைப்பு. அதில் திரு ஹரிகிருஷ்ணன், ஹரிகிருஷ்ணங்கிறது தான் தலைவராக இருக்கிறார். எழுத்தாளர் கழகத்தினுடைய தலைவராக இருப்போர் ஆண்டியப்பன் ஐயா. அந்த தமிழ்மொழி பண்பாட்டு கழகம் ஆண்டுதோறும் திருக்குறள் விழா நடத்துகிறது, ஔவையார் விழா நடத்துகிறது. அவங்க ஒரு தனியான பாதையிலே ஒவ்வொருத்தரும் ஒரு பாதையில் செஞ்சது. இப்படி பல்வேறு அமைப்புகளும் ஒவ்வொரு முன்னாள் மாணவர்கள் கழகங்கள் இருக்குது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் மாணவர் அவருடைய பணிகளை அவர் சார்ந்த மாணவர்களை அழைத்து செய்கிறார்கள். இப்படி எல்லாம் அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த 50-60 அமைப்புகளில் ஒருங்கிணைத்து வளதமிழ் இயக்கம்ங்கிற ஒரு அமைப்பு ஆண்டுதோறும் தமிழ்மொழி மாதம் என்று அறிவித்து ஏப்ரல் மாதம் முழுவதும் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கும், 30ஆம் தேதி நிறைவு விழா கவிமாலைக்கு வழங்கப்பட்ட விழா. இந்த 30 நாளும் சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார இறுதியிலும் ஒரு 10 விழா, 4 வாரத்தில் 50 விழாக்கள் நடக்கும். இது ஒவ்வொரு ஏப்ரலையும் ஒரு விழா என்பது ஒரு நாள் 2 நாள் நடக்கிறது இயல்பு. ஒரு மாதம் முழுவதும் ஒரு மொழிக்காக விழாவாக செய்யப்படுகிறது. இது ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறது அதில் முக்கியமான கேள்வி. ஏன் செய்யறதுனால என்ன பலன்? இப்போ சிங்கப்பூரில் இருமொழி கொள்கை இருக்கிறது. மாணவர்கள் தமிழ் படிப்பது கட்டாயமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் படிப்பதெல்லாம் என்ன தமிழ் படிக்க முடியும்? அவர்கள் அந்த பாடத்திட்டத்தில் உள்ள தமிழை படிக்க முடியும். ஒரு எழுத்து தமிழாக இருக்கும். அவர்கள் அந்த தமிழ் திறனை வெளிப்படுத்துகிற களம் நம்ம அமைத்து தரணும். அந்த களத்தை அமைத்து தர இது போன்ற அமைப்புகள் தான் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தமிழ்மொழி விழா என்பது ஏதோ தமிழ் மொழிக்காக மட்டுமல்ல, பிற மொழிகளுக்கும் இருக்குது. சீன மொழிக்கும் இருக்கிறது, மலாய் மொழிக்கும் இருக்கிறது. அந்தந்த மொழி உள்ள சமூக தலைவர்களும் சமூக அமைப்பும் இதை ஒரு பணியாக எடுத்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்களுக்கு மேடை கிடைக்கும். மாணவர்கள் தான் கற்றதை எடுத்து சொல்ல முடியும் இல்லையா? அது வெளிப்படுத்த இடம் இல்லாமல் தங்களை வளப்படுத்திக்கிறது பேச்சு தமிழுக்கு வரணும். அவங்க எல்லாத்தையும் எழுத்து தமிழ் மட்டும் பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா? மேடை ஏறி பேசணும். அந்த களம் அமைத்து தருவதற்காக இத்தனை சமூக அமைப்புகளும் பயன்படுகிறது அப்படிங்கிறதும் இந்த ஒரே வார்த்தையை சொல்லணும்னா அடுத்த தலைமுறை இளைஞர்களை உருவாக்குகிற களம் தான் இந்த அத்தனை தமிழ் அமைப்புகள் செய்கிற பணி. ஒரே வார்த்தையில் அதுதான் நடக்குது. விழா என்பதே அதுதான். விழா என்பது பண்டிகை என்பதும் நம்மளுடைய கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு வாரி வழங்குகிற அதுதான் விழா. எல்லாம் நீங்கள் தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு தருணத்தில் மக்கள் மனதில், அந்த குழந்தைகள் மனதில் நிற்கிற ஒரு திட்டி போற்றுகிற ஒரு நிகழ்வாக விழா அமைவதால் இந்த பாரம்பரியத்தை ஒட்டி அந்த குழந்தைகள் வருகிறார்கள், அதை கையில் எடுக்கிறார்கள், பின்பு அதை எடுத்து நடத்துவார்கள் என்கிற அடிப்படையில் தான் செய்யப்படுகிறது. சிங்கப்பூரை பொறுத்தவரையில் ஏப்ரல் மாதம் அங்கே வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்குது. நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். தொடர்ந்தும் சிறிது இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். சிறு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். திரைக்கப்பல் நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் திரைக்கப்பல் நிகழ்ச்சியில் கவிஞர் இறைமதி அழகனை நாங்கள் சந்தித்துக் கொண்டோம். உண்மையில் மிகவும் முந்தைய இளம் சமூகத்திற்கு, அதாவது அவர் சிங்கப்பூரில் இருந்தாலும் இவருடைய இந்த கருத்துக்கள் உலகெங்கிலும் இருக்கின்ற இளம் சமூகத்துக்கு ஒரு முக்கிய கருத்தாக இருக்கின்றது. அதாவது பல கருத்துக்களை இதற்கு முன்னர் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது நாங்கள் ஒரு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும், அதே போன்று எங்களுடைய தமிழ்மொழி ஆற்றலை நாங்கள் எவ்வாறு வலுப்படுத்திக் கொள்ளலாம் போன்ற கருத்துக்களை கூறியிருக்கின்றனர். சரி, நாங்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கலாம், தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் உலகினுடைய பல பிரதேசங்களிலும் வாழ்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம், சிங்கப்பூரில் இருக்கின்ற இலங்கை தமிழர்களினுடைய நிலைப்பாடு இவ்வாறானதாக இருக்கின்றது. நிச்சயமா இலங்கை தமிழ் என்று சொன்னபோதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும்,
கவிஞர் என்ற வகையிலே நான் கவிஞர் காசி ஆனந்தன் ஐயாவை நிச்சயம் நினைவு கூற வேண்டும். அவர்கள் தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா எனக்கும் என்கிற அந்த உறவு தான் நம்மளை இங்கே அழைத்து வந்திருக்கிறது, உங்கள் முன்னே அமர வைத்திருக்கிறது. இலங்கை தமிழ் என்கிற ஒரு சொற்றொடர் இதுவரைக்கும் நான் கேட்டிருக்கிறேன். இலங்கை தமிழர்களை உலகளாவே பல சந்திப்புகளில் பார்த்துட்டு இருக்கிறேன். நேரடியாக இலங்கையில் இலங்கை தமிழர்களை பார்க்கிற வாய்ப்பு இப்போதான் அமைஞ்சிருக்கு. என்னுடைய 55வது வயதிலே அமைந்திருக்கிறது. இது நிச்சயம் என்னுடைய நண்பர்கள் மட்டுமே, என்னுடைய தந்தையார் இப்போ உயிரோடு இருந்தால் நிச்சயமாக மனம் மகிழ்ந்திருப்பார்கள். அப்படி ஒரு நிகழ்வு. இந்த இடத்துல நாம் சிங்கப்பூரில் வாழ்கிற தமிழர்கள், சிங்கப்பூருடைய வளர்ச்சியில் இலங்கை தமிழர்கள் பங்கு அளப்பரிய பங்கு. வளர்ச்சியில் மட்டுமல்ல, அதிகார மையங்களிலும் அந்த பாராளுமன்ற அரசியல், பாராளுமன்றம், நாடாளுமன்றத்திலையும் அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக உன்னதமான உயரிய பங்களிப்பு. சிங்கப்பூர் உருவானது 1965 தனி தேசமாக தானே நிர்மாணிக்கிற அளவுக்கு அந்த ஆட்சி சுதந்திரத்தை பெறுகிற ஆண்டு 1965 ஆகஸ்ட் 9ஆம் நாள். அந்த சுதந்திரம் என்பது பிரிட்டிஷ்லேருந்து வாங்கின சுதந்திரம் கிடையாது. அப்போ பிரிட்டிஷ் முன்னாடியே மலையா பகுதியாக இணைத்து கொடுத்து விட்டார்கள். மலையாவோட இணைத்து இருந்து கொடுத்துட்டாங்க. 1965 மலையாவிலிருந்து பிரிந்து எதிர்பாராத ஒரு சூழலை தான் சிங்கப்பூர் உருவாச்சு. அது தேடிய சுதந்திரம்னு சொல்ல முடியாது. சுதந்திரம் அவங்க சில கோரிக்கைகள் வைத்த பொழுது தனிநாடாக இயங்கிக் கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையிலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது முன்னின்றவர் லீ குவான் யூ என்கிற ஒரு சீன நவீன சிங்கப்பூரின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர். அப்பொழுதே அவர் பிரதமராக இருந்தவர். 59 பிரதமர். ஆனால் 65வது அந்த 59 பிரதமராக இருந்தாலும் அந்த கட்சி என்றால் பல தலைவர்கள் தேவைப்படும். மக்கள் செயல் கட்சி என்பதுதான் அவருடைய கட்சி. அந்த கட்சியில் மிக முக்கியமாக இருந்த 4-5 பேரில் ஒரு தமிழர். அந்த தமிழர் இலங்கை தமிழர். அவர் சி ராஜரத்னம் என்கிற இலங்கை தமிழர். 59 அவருடைய பணி கலாச்சார அமைச்சர். ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் சிங்கப்பூர் என்றால் அவர் ஒருவர். 10ல் ஒருவர், 5ல் ஒருவர், கட்சியில் 5ல் ஒருவர். அவர் கலாச்சார அமைச்சராக இருந்த பொழுதுதான் இப்பொழுது தொலைக்காட்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூரிலே முதல் தொலைக்காட்சி உருவாக்கி கலாச்சார அமைச்சராக இருந்து தொலைக்காட்சியை கொண்டு வந்து தொலைக்காட்சியிலே முதல் தோன்றி பேசிய ஒரு தமிழர். அவர் இலங்கை தமிழர் ராஜரத்னம் அவர்கள். மிகப்பெரிய கல்வியாளர். எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவர் தங்குகிற விடுதி நூலகத்து பக்கத்தில் தான் இருக்கிறோம். அப்படின்னா எவ்வளோ பெரிய அவர் நடமாடும் பல்கலைக்கழகம் நூலகம் என்று சொல்கிற அளவுக்கு படிப்பின் மேல் அக்கறை உள்ளவர். அப்பொழுது இருந்து ஆங்கில நாளிதழ் ஸ்ட்ரெயிட் டைம்ஸில் இப்போவும் இருக்குது, அதனுடைய ஒரு பத்திரிகை நிருபராக ஜேர்னலிஸ்டாக இருந்தவர். அந்த அளவுக்கு கல்வி அறிவு இருந்ததுனால தான் அவரை கூட வச்சுக்கிட்டு அமைச்சராக பதவி கொடுத்தார்கள். 1965 தனிநாடாகப்பட்ட போது, திருப்பி சொல்ல, தனிநாடாக்கப்பட்ட போது சிங்கப்பூர் திடீர்னு புதுநாடு ஆயிடுச்சு. இப்போ பெரிய சவால். இந்த நாடு மற்ற நாடுகள் ஏற்றுக்கொண்டால், தனிநாடாக வந்தாலும் கூட பிற நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு முகமாக ஒரு அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் வேணும். அப்பொழுது சிங்கப்பூர் தேர்ந்தெடுத்த வெளியுறவு அமைச்சராக சிங்கப்பூர் தேர்ந்தெடுத்தது அதே தமிழர் ராஜரத்னம் அவர்கள். 3 மாதத்தில் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று சிங்கப்பூர் நாடாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த சூழலை உருவாக்கி வெற்றிகரமாக செய்து முடித்தவர் அவர்தான். வெளியுறவுத்துறை அமைச்சர் என்பது மிக முக்கியமானது. ஏன்னா சீனர்கள் பெரும்பான்மையாக உள்ளது ஒரு நாடு. 75%. இங்கே எப்படி ஸ்ரீலங்காவில் சிங்களவர் 75% இருக்கிறார்களோ அதே போல் 75% சீனர்கள் உள்ள நாடு. இங்கே எப்படி 11, 12, 13% தமிழர் இருக்கிறார்களோ அங்கே தமிழர்கள் ஒரு 7%, இந்தியர்கள் 7-9% இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டில் வெளியுறவுத்துறையாக ஒரு இந்தியர், ஒரு தமிழர், இந்தியர்னு இல்லை, ஒரு தமிழர், அவர் இலங்கை தமிழராக மிக அருமையான நல்ல பேர் அவருக்கு இன்றுமே. சிங்கப்பூரில் சமத்துவம் பேணுகிற ஒரு உறுதிமொழி இருக்கிறது, நாட்டினுடைய உறுதிமொழி. அந்த உறுதிமொழியை பறவை உருவாக்கி தந்த பெருமை அவருக்கு உண்டு. அந்த உறுதிமொழிக்கு முக்கியத்துவம் உண்டு. நம்ம எல்லா மக்களும், எல்லா இனமும் சமம், எல்லா மொழியும் சமம், எல்லா மதத்தினும் சமம் என்கிற பாங்கிலே அமைந்த அந்த உறுதிமொழி என்ன முக்கியத்துவம்னா, அன்றாடம் மாணவர்கள் பள்ளியில் அதை சொல்கிறார்கள். ஒரு இலங்கை தமிழர் உருவாக்கிற அந்த வாசகம் அன்றாடம் மாணவர்கள், இளைய மாணவர்களால் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம். இது ராஜரத்னம் அவர்களுடைய பணி. அது தொடர்ந்து பல்வேறு, திரு தனபால் என்கிற அமைச்சராக ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, திரு ஜெயக்குமார் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அதில் பலரும் துணை பிரதமர் அளவுக்கு
உயர்ந்து வந்திருக்கிறாங்க. தமிழர் ஒருவர் அதிபராக இருந்த வரலாறு சிங்கப்பூருக்கு நல்லாவே இருக்குது. எஸ்ஆர் நாதன் என்கிற ஒரு மறைந்தவர் இருமுறை அதிபராக தொடர்ந்து இருமுறை 6 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் தொடர்ந்து அதிபராக இருந்து தமிழ் சமுதாயத்துக்கு பெருமை தேடி, உலகளாவிய பெருமை தேடி, ஏன்னா சிங்கப்பூருக்கு அதிபராக இருந்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை அதை எட்டியவர் அவர். இப்பொழுது நான் பேசிக்கொண்ட இந்த 2024 ஆண்டு 25வது ஆண்டு ஜனவரியில் இருக்கிறேன். சென்ற ஆண்டு ஒருவர் மீண்டும் அந்த அதிபர் நிலை எட்டியிருக்கிறார்கள். அவருடைய பெயர் தர்மம் சண்முகரத்னம் அவர்கள். தர்மன் சண்முகரத்னம் அவர்கள் இப்பொழுது அதிபராக இருந்தாலும் கூட 2000வது ஆண்டு அவர் முதலே போட்டியிட்டு வென்ற பொழுது இருந்து இப்பொழுது வரை அவருடைய பயணம் என்பது மிக அழகான பயணம். நான் அவரை போட்டியிட்டு தேர்ந்தெடுத்த உடனே அப்பொழுதே அவர் மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் என்று சொல்கிற நாணய வாரியம், எப்படி இந்தியாவிலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குதோ, எப்படி எல்லா நிதி வங்கி செயல்பாடுகளையும் கண்காணிக்கிற அல்லது ஆளுகிற ஒரு நிறுவனமாக இருக்குதோ, அதுபோல அந்த சிங்கப்பூர் நாணய வாரியத்தினுடைய மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்கிறார். அது பெரிய பதவி. அதிலிருந்து மெல்ல கல்வி அமைச்சராக இருந்து சமூக அமைச்சராக இருந்து பின்பு இறுதியிலே அவர் நிதி அமைச்சராகவே, நாட்டினுடைய நிதி அமைச்சருங்கிறது சாதாரண பொறுப்பு கிடையாது, அந்த பொறுப்பிலே வகித்து பின்பு துணை பிரதமராக 9 ஆண்டுகள் 2011 2019 வரைக்கும் துணை பிரதமராக இருந்து, அதுவும் சாதாரண பதவி கிடையாது. அதற்கு பின்பு மூத்த அமைச்சருங்கிற ஒரு பதவி, அது எல்லாத்துக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஒன்று துணை பிரதமராகவோ பிரதமராகவோ இருந்தவர் அதிலிருந்து ஓய்வு பெற்ற பொழுதுதான் அந்த மூத்த அமைச்சர் பதவியே கிடைக்கும். அந்த பதவியில் இருக்கிற ஒரு தமிழர் இப்பொழுது 2023வது ஆண்டு சிங்கப்பூரின் அதிபராக இப்பொழுது பணிபுரிகிறார். அதனால சிங்கப்பூருடைய வரலாற்றில் தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான நிலை இருக்கிறது, பதவிகள் இருக்கின்றன. சரி, இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக இன்றைய இளம் சமூகத்துக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? இளம் சமூகத்திற்கு நிச்சயம் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை கல்வி. நெக்கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பது ஒன்று. சங்க பாடல்ல ஒரு பாடல் இருக்கு, கற்கை நன்றே பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றேன்னு ஒன்று இருக்கு. அதனுடைய சுருக்கத்தை முழுக்க சொல்லாம நான் சொல்லிடுறேன். ஒரு தாய் வயிற்றுல பிறந்தாலும் கூட அதுல மூத்தவர் அப்படின்னு சொல்லி அந்த தாய் நினைக்க மாட்டான், யார் கற்றாங்க என்று அந்த தாய் நினைப்பாள். அதுபோல ஒரு குடும்பத்தில் பிறந்தார் என்றாலும் கூட அதுல யார் கற்றவர்களோ அறிவாளி இருக்காங்களோ அவருக்கு தான் அரசனே முன்னுரிமை கொடுப்பார் என்று ஒரு பாடல் இருக்கிறது. புறநானூற்று பாட்டில் ஒரு பாட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, கல்வி தான் உங்களுடைய ஆரம்ப வளர்ச்சிக்கு உறுதி செய்கிறது என்பது ஒன்று. கல்வி என்பது எல்லாத்துக்கும் ஒரு சமநிலையை கொடுக்குது, ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு உள் நுழைவதற்கு ஒரு அனுமதி சீட்டாக இருக்கிறது. ஆனால் கல்வி மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் நம்மளுடைய திறமையை வளர்த்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு கல்வியும் சரி பணியும் சரி 8 மணி நேரம் தான். நீங்கள் கேட்டீங்களே முதல் கேள்விக்கு நான் திருப்பி வர்றேன், எப்படி உங்களால் மற்ற பணிகள் செய்ய முடியுங்கிறதுக்கு காரணம் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தான் நீங்கள் கட்டாயமாக ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு பணியில் இருக்கேன். பள்ளியாக இருந்தால் 8 மணி நேரம் படிப்பு இல்லையா, அந்த கல்வி. பணியாக இருந்தால் 8 மணி நேரம் பணி. மீதி இருக்கிற நேரம் முழுக்க முழுக்க உங்கள் வசம். உங்கள் இன்றைய நிலையிலிருந்து நாளைய நிலைக்கு நீங்கள் போவதற்கு இந்த 8 மணி நேரம் தகுந்து இருக்கிற 16 மணி நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அது உங்களுடைய 2 வருடம் கழித்து அடுத்த நிலை என்ன என்பது அதுதான் முடிவு செய்யுது. அதற்கான பலனை அனுபவிக்க முடியும். நீங்கள் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஒரு வட்டம்னா இந்த வட்டத்திலிருந்து நீங்கள் அடுத்த வட்டத்துக்கு போகணும்னா உங்கள் முயற்சி தான். நீங்கள் எவ்வளவு தீவிரமாக அந்த மீதி இருக்கிற 16 மணி நேரங்கள் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அப்பொழுது தான் உங்களுடைய அடுத்த நிலைக்கு போகப்படும். இப்போ இருக்கிற நிலை உங்களுக்கு முழுதும் திருப்தி என்று மனநிறைவை எழுதி கொள்ளாமல் அடுத்த வளர்ச்சிக்கான தயாரிப்பை நீங்கள் அங்கே பயன்படுத்தி செய்யணும். ஒன்று மாணவர்களாக இருந்தால் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் பண்ணலாம், இல்லை இன்னொரு சின்ன வேலையை நீங்களே உருவாக்கி செய்யலாம். இப்போ நான் என்னுடைய ஒரு பணி தமிழ் பணியாக இருந்தாலும் இன்னொரு பணி எழுமின் சிங்கப்பூர் என்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவராக நியமிச்சிருக்கிறாங்க. அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் என்கிற அவர் ஒரு ஊடகவியலாளர்,
பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய வெரிட்டோஸ் வானொலியில் இயக்குநராக இருந்தவர். இளம் வயதிலேயே ஒரு கத்தோலிக்க அருட்தந்தை ஃபாதர். தமிழ்நாட்டில் தமிழர்களை ஒருங்கிணைப்பதில் பல பணிகளை செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று சென்னை சங்கமங்கிற ஒரு கலைஞர்களுக்கான கிராமத்தில் நாட்டில் பல கோடியில் வாழ்கிற ஒரு ஊர் கோடி அல்லது சிறு நகரங்களில் வாழ்கிற கலைஞர்களுக்கு ஒரு மேடை அமைத்து தர வேண்டும். சென்னை போன்ற நகரங்களிலே அவர்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சென்னை சங்கம்ங்கிற வறுமையான தளம் அமைச்சு கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும், இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவை அப்படின்னு ஒன்று தெரியும். அந்த திருவாசகத்துக்கு ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா, அதை முடிவு செய்து தயாரித்தவர் அருட்தந்தைவர். இப்பொழுது 2018ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உலகளாவிய இருக்கிற தமிழ் வணிகர்களை ஒன்றிணைக்கிற எழுமின் சிங்கப்பூர், உலகளாவிய எழுமின்ங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த அமைப்பின்படி அதோட நோக்கம் என்னென்னா, தமிழர்கள் தொழில் பணி செய்பவர்களாக இல்லாமல் தொழில் நடத்துவராக, பணி தருவராக, வேலை செய்வராக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான குறிக்கோளோடு ஆரம்பித்து உலகில் இருக்க ஒரு 47 நாடுகளுடைய தமிழர்களை ஒன்றிணைச்சு அந்த நிகழ்ச்சி செஞ்சிட்ருக்காங்க. அது அடிப்படை என்னென்னா, நீங்கள் இளைஞர்கள் என்ன வேணும், முதல்ல வேலைக்கு போகணும். அடுத்து அவங்க மனசில் என்ன இருக்குன்னா, நம்ம வேலை தரது மட்டாமல் நம்ம எப்படி 10 பேர்த்துக்கு அல்லது 100 பேர்த்துக்கோ அல்லது 1000 பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியும் என்பதை நம்மளுடைய மூளையில் பின்னணியில் தொடர்ந்து சிந்திக்கிற ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் இளைஞருக்கு சொல்வதிலே மகிழ்ச்சி. நன்றி. இன்றைய தினமும் திரைக்கப்பல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்றைய தினம் திரைக்கப்பல் நிகழ்ச்சியில் கவிஞர் விரைமதி அழகன் கலந்து கொண்டு, அதாவது தமிழர்கள் அவர்களுடைய இருப்பு எவ்வாறானதாக இருக்க வேண்டும், எதிர்காலத்தில் எவ்வாறு இந்த இளைஞர்கள் தங்களை வளப்படுத்திக் கொள்ளலாம், அதே போன்று இந்த முக்கியமாக ஒரு விடயத்தை கூறினார். அதாவது நாங்கள் செய்கின்ற பணிகளை, நற்செயல்களை பிற்போடாது அன்றன்றை செய்வதனூடாக நாங்கள் பலவற்றை சாதிக்க முடியும். அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.